பழனியில் நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது அனுமதியை மறுத்திருக்கிறது. அண்மை செய்தி. பெரியார் சிலை அருகே நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடத்தினால் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேறு இடத்தை தேர்வு செய்து பொதுக்கூட்டம் நடத்தினால் என்ன என்று நீதிபதிகள் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக பழனியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி திவான் மைதீன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பழனியில் பொதுக்கூட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பழனி நகர காவல்துறையிடம் முறையான காவல்துறை பாதுகாப்பும் அனுமதியும் கோரி விண்ணப்பித்திருந்தோம். அந்த விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளனர். குறிப்பாக தைப்பூசம் நடைபெற்று வருவதால் இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாது என கூறி எங்களுடைய பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்க மறுத்துள்ளனர். இது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றுதான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று காலை நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்திருந்தது. விசாரணையின் போது தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகி மனுதாரர்கள் அனுமதி கோரியுள்ள இடம் என்பது பெரியார் சிலை அருகே, அதாவது 50 அடி தூரத்தில் பெரியார் சிலை உள்ளது, அங்குதான் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று அனுமதி கோரியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் தற்போது பழனியில் தைப்பூசம் நடைபெற்று வருவதால் தமிழகத்திலிருந்து பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் தினந்தோறும் வந்து செல்கின்றனர். இதனால் இவர்களுக்கு அனுமதி வழங்க மறுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பழனியை தவிர்த்து பழனி அருகே வேறேனும் இடங்களை தேர்வு செய்தால் இவர்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து காவல்துறை பரிசீலிக்கப்படும் என்றால், இது மட்டுமல்லாமல் தற்போது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் என்பவர் தந்தை பெரியாரை பற்றி அவதூறான கருத்துக்களை பரப்பி வருகிறார். இதனால் இவர்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இங்கு இவர்களுக்கு அனுமதி வழங்க முடியாது, அனுமதி வழங்கினால் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படும் என்று கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி மனுதாரர்கள் தரப்பில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். குறிப்பாக வேறு இடத்தில், அதாவது பொதுக்கூட்டம் நடத்துகிறீர்கள், வேறு இடத்தில் நடத்தினால் என்ன என்பதும் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தார்கள். பொதுக்கூட்டத்திற்கு அனுமதிக்கின்றோம், ஆனால் நீங்கள் வேறு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் தரப்பில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அனுமதிக்க வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் நெய்க்காரப்பட்டியில் எங்களுக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என வாதிடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்துதான் நீதிபதி சம்பந்தப்பட்ட இடம், அதாவது பழனி ஈபி தெருவில் பெரியார் சிலை அருகே பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது, மாற்று இடமான நெய்க்காரப்பட்டியில் வருகின்ற 22ஆம் தேதி அமைதியான முறையில் பொதுக்கூட்டம் நடத்திக் கொள்ளலாம் என அனுமதி வழங்கி தற்போது இந்த வழக்கையும் முடித்து வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.